கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நாட்கள் முழுவதும் தேவன் நம்மளை பாதுகாத்து விசேஷமாக அடியனுக்கு கூட நல்ல ஒரு சுகத்தை கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட ஒரு 10 நாட்கள் 10-15 நாட்கள் மிகவும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். தொண்டை பேச முடியல, 2 வாரமாக வீடியோ போட முடியல. ஆனாலும் இந்த முறை எப்படியாவது ஆராதனையில் கலந்துக்கணும்னு 2 வாரம் உட்காரவே முடியல. ஆராதனையில் 1 வாரம் தென்காசி போயிட்டோம். போன வாரம் ரொம்ப முடியல. ஆனால் கர்த்தர் இந்த நாட்கள் ஒரு புதிய பலத்தை கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜெபித்த உங்கள் அனைவரையும் கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்காக நிறைய பேர் ஜெபம் பண்ணீங்க. அதனால் கர்த்தர் எல்லாரோட ஜெபத்தை கேட்டு, ஏன்னா நான் விடிய விடிய எல்லாத்துக்காக ஜெபம் பண்ணுவேன். நான் முடியாத நேரத்தில் நீங்கள் எல்லாம் எனக்காக ஜெபம் பண்ணீங்க. அதனால் கர்த்தர் நிச்சயமாக ஜெபித்த உங்கள் அனைவரையும் குடும்பத்தோடு கூட தேவன் பல மடங்கு அதற்கான ஆசீர்வாதத்தை தருவார். இப்பொழுது கூட ஒரு சிறிய காரியத்தை மட்டும் கொஞ்ச நேரம் தான் செய்தி கொடுப்பேன். சுருக்கமாக நல்ல ஒரு செய்தியை நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்கள் கூட நாம் பார்க்க வேண்டிய வேத வசனமாவது எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 1 சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆமென். இப்ப நம்ம ஆபிரகாம் கூட பார்க்கிறோம். அவர் விசுவாசத்தினாலே கீழ்ப்படிந்து, இன்றைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படியும் போது கீழ்ப்படிதனால் நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்குது, கீழ்ப்படியாம போகும்போது என்னென்ன சாபங்கள் வருகிறது நம்ம எல்லாம் நிறைய பார்க்க முடியாது. ஒரு சிலர் குறித்து மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இங்கே பார்க்கிறோம் அருமையானவர்களே, நம்முடைய ஆபிரகாம் முற்பிதா இவர் விசுவாசத்தினாலே விசுவாசத்தின் தகப்பன் என்று பெயர் பெற்றார். அப்ப அந்த ஆபிரகாம் ஆண்டவர் அழைக்கிறாரு, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை எங்க பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். அன்பானவர்களே, தேவன் வாக்குத்தத்தத்தோடு அனுப்புறார். நம்மளே அவர் தெரிந்து கொள்ளும் போது ஒரு வாக்குத்தத்தத்தோடு தான் வெளியில கொண்டு வருகிறார். இந்த வாக்குத்தத்தத்துக்கு பாத்திரவான்களா நம்ம மாறல. ஆனா ஆபிரகாம் அதை காத்து கொண்டார். அவர் பண்றாரு பாருங்க, சொல்றாரு, அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு போகும்போது அந்த இடம் என்ன இடம்னு அவருக்கு தெரியாது. ஒரு அட்ரஸும் கொடுக்கல, ஒரு சொந்தக்காரங்க அட்ரஸும் கொடுக்கல, போன்னு சொல்லிட்டாரு. நினைக்கிற ஏதோ ஒரு கிழக்கு திசையா போன்னு சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துக்கு போன அவர் சொல்லவே இல்லை. ஆனா ஆபிரகாம் பாருங்க, ஒரு விசுவாசம் அவருக்குள்ள பாருங்க, எங்க போனாலும் கர்த்தர் எப்படியாவது அவர் சொல்லிட்டாரு, இந்த வார்த்தைகளை கொடுத்துட்டாரு, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு, நிச்சயமா நான் எங்க போனாலும் ஆசீர்வதிக்கப்படுவேன். அந்த விசுவாசத்தோடு போறாருங்க. தனக்கு ஒன்று எல்லாத்தையும் வியாபாரத்தெல்லாம் விட்டுட்டு, அதுல ஒரு பெரிய ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன ஏதுன்னு கேட்கல, கீழ்ப்படிந்து போனார். கீழ்ப்படியணுங்க. இன்னைக்கு
இன்றைக்கு எல்லாம் இருக்குது. அநேகர்கிட்ட தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. ஒரு ஆலோசனை கொடுக்குறோம், அதுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. தேவன் நமக்கு எவ்வளோ வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார், அந்த வாக்கு தத்துவத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறது இல்லை. அதற்கு ஏற்கு மாறாக நம்ம செய்கிறோம். இதனால தான் இன்றைக்கு என்ன, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்மளை விட்டு கடந்து போகுது. அருமையானவர்களே, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நம்ம கீழ்ப்படிதலும் முக்கியம். இன்றைக்கு இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1லிருந்து சில வசனங்களை வாசிக்க கேட்போம். அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூட உங்கள் கற்புள்ள நடக்கைகளை பார்த்து மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். எங்க ஆதாயப்படுத்திக் கொள்கிறோம்? தேவனிடத்தில் நம்ம ஆதாயப்படுத்திக் கொள்கிறோம். இப்ப மனைவிகள் இன்றைக்கு வந்து பாருங்க, ஆனா மனைவியை மட்டும்தான் சொல்லியிருக்குன்னு சொல்லி கணவர்கள்லாம் சந்தோஷப்படக்கூடாது. கணவர்களுக்கும் இதே வார்த்தை தான். ஆனா மனைவிக்கு கீழ்ப்படி சொல்லல. ஆனா கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்யணும். அவன் தான் கணவன். இல்லைன்னா சும்மா வெறும் போஸ்டா உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். நேம் போர்டு வச்சுக்கலாம், அவ்வளவுதான். குற்றப்படுத்தக்கூடாது மனைவி நம்மளை, கணவனை. பிள்ளைகள் நம்மளை குற்றப்படுத்தக்கூடாது. மனைவியை நம்ம குற்றப்படுத்தக்கூடாது. பிள்ளைகளை வந்து நம்ம வளர்க்கலாம். பிள்ளைகளை வந்து கண்டிப்பா நம்ம கண்டிஷன் பண்ணி தான் வளர்க்கணும். ஆனால் இங்கே வேதம் சொல்லுது, அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். எந்த விதத்தினாலும் சொல்லப்பட்டிருக்குது. இன்னைக்கு பாருங்க, அநேகருடைய வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள்ங்க. ஏன்னா இன்னைக்கு குடும்ப பாரம் யாருக்குன்ற மனைவி கிட்ட தான் இருக்குதுங்க. கணவன் வருவாரு, வேலை செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. கொடுக்கிற பணம் வீட்டுக்கு பத்துமா பத்தாதுன்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த என்னமோ பண்ணிக்கோ, கஷ்டம். என் கணவனுக்கு கையில் பங்கு இல்லையா? இன்றைக்கு அநேகர் யாருக்கு கீழ்ப்படுகிறாங்க? மாமாவுக்கு கீழ்ப்படுகிறாங்க, அக்கா வீட்டுக்காரருக்கு கீழ்ப்படுகிறாங்க, தங்கச்சி வீட்டுக்காரருக்கு கீழ்ப்படுகிறாங்க, மற்றவர்களுக்கு எல்லாத்துக்கும் கீழ்ப்படுகிறாங்க. சொந்த புருஷனை பார்த்தா மட்டும்தான் கீழ்ப்படிதே இல்லை, எரிச்சல் வருகிறது. சொந்த புருஷன் புத்தி சொன்னா கேட்கறது இல்லை. அருமையானவர்களே, வேதம் என்ன சொல்ல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்குது, உன்னுடைய சொந்த புருஷனுக்கு நீ கீழ்ப்படி. அப்பதான் உன்னோட வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கருத்தர் கொடுப்பார். மாமன் சொன்னா மச்சான் சொன்னா நாளைக்கு உன் வாழ்க்கை இழந்து போய் நிக்கணும். முதல்ல கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். முதல்ல கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. சில இடத்துல சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த இடமும் சரியில்லை, வாட்ச இடமும் சரியில்லைன்ற மாதிரி. ஒரு பக்கம் மாமியார் கொடுமை, ஒரு பக்கம் கணவனுடைய கொடுமை. இதை சகிச்சிட்டு இருக்கிற எத்தனையோ தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க. கர்த்தருக்குள் இருந்தால் மட்டும்தான் சகிக்க முடியுங்க. இல்லாட்டி அந்த குடும்ப பிரிவினை தான். ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. நல்ல ரட்சிக்கப்பட்ட ஒரு கணவன் வந்து மனைவியை சில காரியங்களை டென்ஷன் ஆகும்போது, ரட்சிக்கப்பட்ட கணவன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. மாமனார் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க, மாமியார் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அதே போல வேதம் சொல்லுது, கீழே படிச்சிருங்க. ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக்
அலங்கரிப்புகளாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராமல். பாருங்க, பெண்கள் இப்படி எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. அவளுடைய தலைமயிர முடி என்ன பண்ணணுமா? பின்ன வேண்டும். இன்னைக்கு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? தலை முடியை பின்னி நல்லா ஜடை போட்டுட்டு போகிற எத்தனை பொம்பளைங்களை பார்த்துருக்கீங்களா? அந்த காலத்தில் முடியை விரிச்சு போட்டால் பேய் வருதும்பாங்க. இன்றைக்கு முடியை விரிச்சு போட்டால் தான் அது என்னதான் அலங்காரம்ன்றாங்க. நீ தேவனுடைய பிள்ளை, ஜாக்கிரதையாக இருக்கணும். உலகம் நமக்கும் வேற வித்தியாசம் இருக்குது. நீ அடுத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும். 50 வயசாச்சு உனக்கு எதுக்கு முடிய விரிச்சு போட்டாலேனும்? 60 வயசுல உனக்கு என்ன வேண்டியது இருக்குது? பியூட்டி பார்லரு. பிள்ளைகள் வயசுக்கு வந்துட்டு இருக்குது, திருமண வயசுல இருக்குது, பெரிய நிறைய அந்த ட்ரெஸ் இந்த ட்ரெஸ். ஏங்க, தேவைக்களவா நம்ம உடம்ப மறைக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ் தேவை, அவ்வளோதான். அது 500 ரூபாய்க்கு எடுத்தாலும் தான், 5000 ரூபாய்க்கு எடுத்தாலும் தான். ஒரு நாள் பார்த்து நல்லா இருப்பாங்க, அவ்வளோதான். அடுத்த முறை கேட்டால் இந்த அம்மா போன வாரம் தான் இதை கட்டிட்டு வந்துச்சும்பாங்க. அடுத்தவங்களை திருப்திப்படுத்திக்காக நம்ம உடை அணியக்கூடாது. தேவனை திருப்திப்படுத்த வேண்டும். புறம்பான அலங்கரிப்பு உனக்கு அலங்காரமாக இராமல். புறம்பான அலங்கரிப்பு என்ன பாருங்க, அந்த காலத்தில் ஒரு சின்ன ஒரு ஸ்டட்டு மட்டும் கம்மல் போட்டிருப்பாங்க. இன்றைக்கு கிழவிகள்லாம் மேலேருந்து குத்திட்டு அலையுது. 10-15 கம்மல் குத்தி இருக்குது, அங்கங்க தொங்க விட்டுட்டு அலையுது. நீங்க வாலிப பிள்ளைகளாம் ஒழுங்காயிட்டாங்க, சின்ன ஸ்டட்டை போட்டு அலையுதுங்க. அன்பானவர்களே, புறம்பான அலங்கரிப்பு உனக்கு தேவையில்லை. பிசாசு அதன் மூலமா உன்னை கொண்டு போய் எப்படியாவது எங்கேயாவது சிக்க வச்சிருவான். ரொம்ப அலங்காரம் பண்ணி பண்ணி போனா எங்கேயாவது நீ மாட்டுவ, ஏதாவது வலைகளை கொண்டு போய் சிக்க வச்சிருவான். நீ தேவனுடைய பிள்ளை, ஜாக்கிரதையா இருக்கணும். வேத வசனம் அப்படிதான் சொல்லுது. உலகத்தோடு நம்ம ஒத்து போக கூடாது. அதற்கு கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. அதுக்கு நீ உலக பிரமாணம் வாழ்ந்து நரகத்துக்கு போயிட்டே இருக்கலாம். தேவன் கட்டளை கொடுத்திருக்காரு, கற்பனைகளை கொடுத்திருக்காரு. அதன்படி வாழ்ந்துக்கங்க. நமக்கு முற்பதாக்கள் நிறைய வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. நமக்குன்னு தேவன் ஒரு வேதத்தை கொடுத்திருக்காரு. நமக்குன்னு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்காரு. ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார் வேதத்தின் மூலமாக. அதன்படி நம்ம போயிட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில் எந்த குறையும் நமக்கு வைக்க மாட்டார் ஆண்டவர். இல்லை உலக பிரகாரமா அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அவங்கள மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி இருக்கணும், சினிமா நடிகை மாதிரி இருக்கணும்னா அது வேற விதமாக சாத்தான் கொண்டு போயிடுவான். நம்ம பிள்ளைகளுக்கும் மற்றவங்களுக்கு ஒரு வித்தியாசம் கண்டிப்பாக வேணும். நீ தேவனுடைய பிள்ளை. உன் கணவனுக்கு மட்டும் உன் அலங்காரம் போதும், உன் மனைவிக்கு மட்டும் உன் அலங்காரம் போதும். மற்றவங்க உன்னை பார்க்கணும்னு நீ ஆசைப்படாத, சாத்தான் வஞ்சிச்சிருவான். ஒரு சின்ன பிறந்த குழந்தைக்கு ஒருத்தர் 5000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கிட்டு போறாரு. நான் கேட்டேன், எத்தனை பிறந்த குழந்தைகள் துணி இல்லாம வெறும் கிழிஞ்ச சேலைகளை சுத்தி எடுத்துட்டு போறாங்க. ஒரு 10 குழந்தைங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாமே. 5000 ரூபாய் ட்ரெஸ் என்ன எத்தனை நாள் போடுவீங்க? அப்பவும் உங்களுக்கு புத்தி வர்றது இல்லைங்க. அதனால கடன் வாங்கி ஏன் வாங்கணும்? கடன் வாங்கி ஏன் ட்ரெஸ் வாங்கணும்? நீ மேலும் மேலும் கடத்தை வாங்கி 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 சேர்த்து அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனு கறி அதுக்கு மேலே சாப்பிட்டு 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 கடைசியில்
கடன்காரனாய் விழிக்கணும். வேதம் சொல்லுது, நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய். பயமா இருக்குதுங்க. திடீர்னு ஆண்டவர் வந்தா என்ன பண்ண போறோம்? போறதுக்கு முன்னாடி ஒருத்தன் கேட்கறான், கடன்காரன், ஆண்டவர்கிட்ட போறதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோம். ஆண்டவர் கூட்டிட்டு போறாரு, என் காசை கொடுத்துட்டு கடத்தை கொடுத்துட்டு போவோம்னா கர்த்தர் நம்மளே இறக்கி விட்டுட்டு போயிடுவாரு. அதனால இயேசு கிறிஸ்து சொன்னாரு, இல்லோ உலகத்தின் அதிபதி என்கிட்ட வர்றான், என்னிடத்தில் வந்துட்டு ஒண்ணுமே இல்லை, குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன்ட்ட அவன் ஒண்ணுமே வாங்க என்ன வந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியாதுன்றாரு. அவன் யாரு? உலகத்தின் அதிபதி. உலகத்தின் அதிபதி, மேல வானத்தின் பூமி எல்லாம் உண்டாக்கின ஒரு ஆண்டவர். ஆனா பாருங்க, சாத்தானர்கள் ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டான் பாருங்க. ஜனங்களை எப்படி வஞ்சிக்க வேண்டுமோ, யார் யாரெல்லாம் உண்மையை தேவனை தேடுகிறாங்க, யார் யாரெல்லாம் இப்படி இருக்கிறாங்க. இப்போ நான் சொல்றேன், சொன்னதுனால நீங்க கிழிஞ்ச சட்டை போட்டு வரணும் நான் சொல்லல. ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. சிலர் சாப்பாட்டுக்குனே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. புத்தி மந்தமாயிரும் சொல்லுவாங்க அந்த காலத்தில். வேதம் சொல்லுது நீதிமொழிகள்ல, அதாவது பெருந்தினிக்காரன் சேராதன்றாரு. நீ போஜன பிரியா தொண்டையில கத்தி வைன்றாரு. அட்ஜஸ்ட் பண்ணணும். சில இடத்துல பாருங்க, சில சொல்லுவாங்க, என்ன மனுஷன் பிள்ளைகளுக்கு கூட ஒண்ணு வைக்காம எல்லாம் சாப்பிட்டுறாங்க. பகிர்ந்து கொடுக்கணுங்க. அந்த நிமிஷமே எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு என்னன்னு தேடக்கூடாது. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் அதான் பிரச்சனை. கணவனுக்கு வைக்க மாட்டாங்க, மனைவிக்கு இருக்காது, பிள்ளைகளுக்கு இருக்காது. ஞானம் வேண்டுங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். புறம்பான அலங்கரிப்பு நமக்கு தேவையில்லாமல் இருதயத்தில் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே இதாங்க அலங்காரம். இதுதான் அலங்காரம். கல்யாண வீட்டுக்கு போனா 10 பவுனு கழுத்து நிறைய நகை போட்டால் தான் மதிப்பாங்க. அந்த மரியாதை தேவையில்லைன்ற, அந்த மரியாதை வேண்டாம். தேவன் நம்மளை ஏற்கனவே சொல்லிட்டாரு, பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஒன்று மேன்மையாக வைக்க வேண்டியிருக்காரு. அலங்காரம் நமக்கு தேவையில்லைங்க. எந்த இடத்துல போனாலும் தேவன் உங்களை உயர்த்துவார். அந்த இடத்துல கூட்டு போய் நகை ஒரு அலங்காரம் கிடையாது. நமக்கு ட்ரெஸ் ஒரு அலங்காரம் இல்லை. முடிய விரிச்சு போறது ஒரு அலங்காரம் இல்லை. இருதயத்தில் மறைந்திருக்கிற குணங்கள் இருக்குது, நல்ல குணங்கள் இருக்குது. அதே தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டதா இருக்குது. கீழே படிங்க. இப்படியே தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். பாத்தீங்களா? அந்த நாட்கள்ல இன்னைக்கு நிறைய சகோதரிகள் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது. இன்றும் ரொம்ப ஒழுக்கமா தேவனுக்கு பயந்து சரியான முறையில் இருக்கிற நிறைய சகோதரிகள் எனக்கு தெரியும். கணவன் இல்லை, கைவிடப்பட்டவங்க, பிரிஞ்சு போய் இருக்கிறவங்க, எத்தனையோ சகோதரிகள் உண்மையா இருக்கிறாங்க. நான் பார்த்துருக்கேன். நம்ம சபையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. யாரையும் குறை சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். இன்னைக்கு சில இடங்களில் நடக்கிறத நான் சொல்கிறேன். அதனால் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடாது. ஆண்டவன்லாம் கூப்பிட்டு அந்த அளவுக்கு நம்மளாம் தகுதி கிடையாது.
ஆண்டவனேன்னு கூப்பிடுற அளவுக்கு அவர் தகுதியாக இருந்திருக்கார் ஆபிரகாம். இன்றைக்கு எனக்கு அந்த கொஞ்சம் ஒரு கடுகளை கூட அந்த தகுதி நம்மகிட்ட இல்லை. அதனால தான் மனைவி நம்மளை தூசிக்கிறாங்க. அதனால நம்ம சாட்சி இல்லாமல் இருக்க போய் தான் மனைவி நம்மளுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. அதையும் புரிஞ்சுக்கணும். ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கு தான் சொல்கிறேன். ஆண்களும் என்ன சாட்சியாக நடக்கணுமோ அப்படி நினச்சி தொட்டதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது. மனைவி எதற்காக? மனைவிட்ட அன்பு செலுத்துறதுக்கு தான் மனைவி. துணி துவைச்ச போகிறதும் சாப்பாடு வாங்கி போகிறதுக்கு மனைவியில் தேவையில்லை. வேலைக்கு ஆள் வச்சுக்கலாம். மனைவியானவள் அன்பு செலுத்துறது தான் மனைவி திருமணம் பண்ணுறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அதே மனசில் வைக்கிறதில்ல. உனக்கு அடிமையாக கத்தர் கொடுக்கலாம். அவங்க எந்த கணவனுக்கு எந்த மனைவி அடிமை கிடையாது. தேவனுக்கு பயந்து இருக்கனால நமக்கு பயப்படுறாங்க, அவ்வளோதான். நாம் அவர்களை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தணும். அவங்கள நம்ம அடிமையாக வைக்கக்கூடாது. இன்னைக்கு எல்லா உலகத்திலே என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு எத்தனையோ % இது கொடுத்துட்டாங்க. சமுதாயத்திலையும் அவங்கள நம்ம மதிக்கணும். 4 பேத்துக்கு முன்னாடி குறை சொல்லக்கூடாது. பின்னாடி 2 பேரும் ஒன்றா சேரும்போது கேட்பாங்க, ஆனால் பாரு மனைவி அன்னைக்கு அப்படி குறை சொன்னா, இன்னைக்கு ஒன்றா சேர்ந்து போகிறோம் பாருங்க. கணவன் அந்த அம்மா அப்படி என்னை குறை சொல்லிச்சு, இன்னைக்கு பாரு என்ன சரி நம்ம தலையிட்டோன்னா அவ்வளோதான். இதனாலதான் பிள்ளைகளை கெட்டு போறாங்க. அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டங்க. உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபை, ஆமென், நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்க. 4 பேத்துக்கு முன்னாடி மனைவியை திட்டாத, கேவலப்படுத்தாதீங்க, அனாவசியமா பேசாதீங்க. அதே வார்த்தை அவங்க திருப்பி பேசினாங்கன்னா என்ன பண்ண முடியும்? குடும்ப பிரச்சனை இருக்குங்க, இல்லைன்னு சொல்ல. எல்லா குடும்பத்திலும் இருக்கும். 4 சுவருக்குள்ளே சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? வீட்டுக்கு வெளியே தெரியக்கூடாது. அன்பானவர்களே, இதாங்க இன்னைக்கு விவேகம் இல்லாமல் நடக்கிறதுங்க. விவேகமா நடக்கணும். ஆண்டவர்கிட்ட மனைவி கிட்ட விவேகம் இல்லாம நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுனாலதான் அநேக போராட்டங்களும் பிரச்சனைகளையும் நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். அப்ப புருஷர்கள் எப்படி இருக்கணும்? விவேகத்தோடு கூட அவர்களோடு வாழணும், அன்பு செலுத்த வேண்டும், செய்ய வேண்டியது அவர்களுக்கு செய்யணும். கீழே படிங்க. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாய் இருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி எதுக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோங்க? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்றதுக்காக. நல்லா புரிஞ்சுக்கங்க அன்பானவர்களே. மறுபடியும் அந்த வசனத்தை சொல்றேன். நம்ம அழைக்கப்பட்டது விருதா இல்ல. அழைக்கப்பட்டது என்ன, நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கு நீங்க நினைக்காதீங்க. நிச்சயமாக கர்த்தர் ஒரு முடிவு உண்டு. ஆசீர்வாதத்துக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு அநேக போராட்டங்கள் உண்டு. தடைகள் வரலாம், கண்ணீர் வரும், அவமானம் வரும், நிந்தை வரும். இதெல்லாம் பெறாம நம்ம ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க முடியாதுங்க. நான் ஜெபிக்க கூடாது, உபவாசம் போடக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது, பைபிளை படிக்கக்கூடாது,
ஆராதனையில் கலந்து கொள்ளக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகணும். ஆனால் ஆசீர்வாதம் வரும்னா அது சாபமாக தான் வரும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி நீங்கள் கீழே படிச்சுட்டு வந்தீங்கன்னா பேதர் முழுவதும் படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு சொல்கிறாரு, ஆலோசனை சொல்கிறாரு, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போல பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கன்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, சகல அதிகாரத்துக்கும் கீழ்ப்படிங்க, உங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிங்க. ஒரு ஊழியக்காரனுக்கு நீ கீழ்ப்படிங்க நடங்க, வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை எங்கே கொண்டு போவார். உண்மையான ஒரு ஊழியக்காரன் தவறான பாதையில் உங்களை நடத்தவே மாட்டாங்க. இன்னும் 25 வருஷமா எங்க கூட நீங்க இருக்க மாட்டீங்க. அப்படி உண்மையான ஊழியக்காரங்க சொல்றதை கீழ்ப்படிங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். வேற ஒருவனுக்கு கொடுக்க மாட்டார். அதை நம்முடைய ஆசீர்வாதத்தை எவனும் எடுத்துக்கொள்ள முடியாது. சாத்தானோ மனிதனோ யாரும் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம அழைக்கப்பட்டதே ஆசீர்வாதத்துக்கு அழைக்கப்பட்டார். அதான் ஆபிரகாம் கஷ்டப்பட்டார், போனாரு, கீழ்ப்படிந்து போனாரு, எங்க போறன்னு தெரியாம போனாரு. கர்த்தர் சீமானாய் மாட்டினார் அவரை. அந்த தெய்வம் தான் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை என்னையும் ஆசீர்வாதத்துக்கு ஒரு செகண்ட் போதும், நொடி போதும். எத்தனையோ கஷ்ட காலங்கள் முடிஞ்சிருச்சு. இத்தனை நாள் நம்மளை கர்த்தர் நடத்திட்டு வரலையா? இன்னும் நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியாம நிறைய பேர் இருக்கிறோம். இன்னும் நிறைய பேர் இந்த ஆராதனையில் கலந்து கொள்றதே இல்லை. அப்போ போராட்டம், பிரச்சனை, வேதனை, கண்ணீர் தான். ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்து ஒரே 2 வசனத்தை பார்த்து நம்ம முடிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15, 22, 23. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்றதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. பாருங்க, இந்த சவுல் அவரை ராஜாவாக கர்த்தர் என்ன பண்ணாரு? சாமுவேல் அபிஷேகம் பண்ணாரு, ஜனங்கள்லாம் கேட்டுக்கொண்டபடினால. ஆனா இவரு சாமுவேல் வர்றதுக்கு முன்னாடியே இவர் பலிபீடத்தின் மேலே ஏறி எல்லா ஆராதனை நட ஆரம்பிச்சாரு. சாமுவேல் போறாரு, எல்லாம் முடிஞ்சிச்சு. பலிபீடத்தின் மேல் நிற்கிறாரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியல. ஆனா என்ன நடந்தது? சவுளுடைய ராஜபாரம் போச்சு. அப்பதான் சவுல் சொல்றாரு, நான் சொன்னேன்ல, கர்த்தர் சொன்னார்ல, நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ஜனங்களுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சனால இந்தோடு உன் ராஜபாரம் அழிஞ்சது. உன்னுடைய ராஜ்யபாரத்தை வேற ஒருத்தனுக்கு கர்த்தர் கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அழுகிறான், ஐயோ நான் தெரியாம பண்ணிட்டேன், ஜனங்களுக்கு கீழ்ப்படுது. கர்த்தர் என்ன சொன்னாரு? அப்பதான் சாமுவேல் சொல்றாரு, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். ஆட்டுக்கடாக்களின் நல்ல சாப்பாட்டை பார்க்கிலும்
தேவனுக்கு கீழ்ப்படுகிறது தான் உத்தமம். நீ என்ன சாப்பாடு கொடுக்குறேன்னு இல்லை, கர்த்தருக்கு கீழ்ப்படியலையா? அவசரப்பட்டு மேலே ஏறக்கூடாது, அவசரப்பட்டு நம்ம மேலே நிற்கக்கூடாது. இன்னைக்கு யாரை பார்த்தாலும் ஆல்டரில் சீக்கிரமாக ஏறிடுறாங்க. ரொம்ப ஜாக்கிரதை. சமாதானம்லாம் அந்த இடத்துல நிற்கக்கூடாது. வேதத்தில் அநேக ஆலோசனை சாலமன் நிறைய ஞானத்தை கொடுத்துருக்காருங்க. நீதிமொழிகள் நீங்கள் படிக்கிறதே இல்லை. பிள்ளைகள், பெற்றோர், கணவன், மனைவி எல்லாரும் படிக்கணும். எல்லாத்துக்கும் ஆலோசனை கொடுத்துருக்காரு. அன்பானவர்களே, அப்போ சவுல் அவர் ராஜ்யபாரத்துக்கு இழந்து போகிறதுக்கு காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ஜனங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால தான். அருமையானவங்க, ஏன் சொல்றேன்னு சொன்னா, கீழ்ப்படிதல் முக்கியம். ஏன் இன்னைக்கு ஒரு பிள்ளை பெற்றோர் கீழ்ப்படியதில்லை? எல்லாத்துக்கும் கண்டிஷன் பண்ணக்கூடாது, தேவையில்லாம் அவங்கள டென்ஷன் பண்ணக்கூடாது. பிள்ளைகிட்ட அன்பு செலுத்த வேண்டிய நேரத்தில் அன்பு செலுத்தணும். தவறு பண்ணாங்கன்னா அப்போ கண்டிக்கணும். சில ஆலோசனை சொல்லி கொடுக்கணும். அருமையானவர்களே, இதனால பாருங்க, கீழ்ப்படியாமைனால சவுலுடைய ராஜபாரியம் ஒண்ணுமெல்லாம் போச்சு. அவர் கூட இருந்த தாவீது அதை பெற்றுக்கொண்டார். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன், வசனம் எடுக்க வேண்டாம். நாகமான்னு ஒருத்தர் இருந்தாரு, ஒரு ராஜா. அவர் திடீர்னு ஒரு தீர்க்கதரிசிட்ட கேட்குறாரு. அதில் எடுத்தனா பெரிய சப்ஜெக்டு, லேட் ஆகும். நான் எங்கெங்கெல்லாம் போய் வைத்தியம் பார்த்துட்டேன், குஷ்டரோகம் எங்கேயுமே இருக்கல, நீங்கள் எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுன்னு சொன்னார். அவர் சொன்னார், நீ போ, அங்கே ஒரு சிறு பிள்ளை உனக்கு உதவி செய்வான்னு சொன்னார். அங்கே போனால் அவருக்கு ஆற்றுல ஒரு சிறு பிள்ளை நிற்குது. யோர்தான் நதியில் நீ போ, இங்கே ஒரு சிறு பிள்ளை உனக்கு சொல்லுன்னு சொன்னார். இவர் போய் ரதத்தை விட்டு இறங்கி போகிறாரு. போய் யோசிச்சுட்டே நிற்கிறாரு. இந்த தீர்க்க தரிசனம் சொன்ன பாஸ்டர் தானே சொன்னார், குளிக்கலாமா வேண்டாமா, குளிக்கலாமா வேண்டாமா. இந்த பொண்ணுகிட்டே நம்ம கேட்குறது அப்படி அவர் நினைக்கல. அவர் போய் அங்கே முடிச்சுட்டு நிற்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாம. அந்த பொண்ணுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தார், சிறு பிள்ளை, நீ போய் அவன்கிட்ட சொல்லு, நீ கீழ்ப்படி, முதல்ல கர்த்தருடைய தாசன் சொன்ன வார்த்தை கீழ்ப்படி. உங்கள்கிட்ட என்ன சொன்னாரு, இந்த யோர்தானை நீ முழுகு, குஷ்டமெல்லாம் போகுன்னு சொன்னாரு. அது உனக்கு பெரிய காரியமா? உன்கிட்ட பணத்தை கேட்டாரா, பொருளை கொடுன்னு கேட்டாரா? நான் சுகமாக்கிடுறேன், நான் வைத்தியம் பண்ணிடுறேன், ஏதாவது எண்ணெயெல்லாம் கலந்து கொடுக்குறேன், உடனே உனக்கு சுகமாகுன்னு சொல்ல. சிறுபுள்ள சொல்லிச்சு, இது நமக்கு எது ஈஸின்னு கேட்டாங்க. குளிக்கிறது நமக்கு என்ன கஷ்டம், போய் இறங்கி மூழ்கும், சுகமாயிடுவேன்னு சொன்னாங்க. சரி, அந்த வார்த்தை கீழ்ப்படிஞ்சு போய் சுகமா குளிச்சாருங்க. யோர்தான்ல இறங்கி 3 முறை குளிச்சாரு. குஷ்டம் எங்கே போச்சுன்னே தெரியல. சிறு பிள்ளைகளை கூட சில காரியத்தை நம்ம பார்க்கணும். நம்ம சிறு பிள்ளைகள் ஏதாவது காரியம் செஞ்சால் அதை என்ன அடிப்போம், தொடப்போம், அது என்ன பண்ணுதுன்னு நம்ம யோசிக்கணும். ஒரு எறும்பை கூட பார்க்கணும், எறும்பை கூட பார்க்கணும். அது எறும்பு தானே, நசுக்க கூடாது. சோம்பேறியை நீ போய் யார்கிட்ட கற்றுக்கொள், எறும்பு கிட்ட கற்றுக்கொள். டீச்சர் யாருக்குங்க? சோம்பேறிக்கு டீச்சரு. ஆமா, சோம்பேறியுடைய வயலை அப்படியே போய் சாயங்காலம் பார்த்தாராம், முள்ளுக்காடா இருந்துச்சான். நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்குது. சோம்பேறி போய் அறுப்பில் புல்லு கேட்டாலும், அந்த பிச்சை கேட்டாலும் ஒருத்தன் கொடுக்க மாட்டானா. அதை பொறுக்கிறது கூட அவனுக்கு கஷ்டமா. வாழைப்பழ சோம்பேறின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா?
அங்கே தான் இருக்கும். அதையும் உரிச்சு கூட அப்போ தான் சாப்பிடும்பாங்க. அது கையில் வாங்காமல் வாயில் போடும்பாங்க. சோம்பேறியானவன் என்ன பண்ணுவானா, சுறுசுறுப்பில் ஒன்று தான் செல்வத்தை உண்டாக்கும். சோம்பேறி கதவு கீழ் மூலையில் ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டே இருப்பான். பார்த்துருக்கீங்களா? நிறைய பிள்ளைகள் படுத்துக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டே இன்னும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் தூங்கட்டும், மணி ஆகட்டும் 10 மணி தானே ஆகுது, இன்னொரு அரை மணி நேரம் ஆகட்டும், ஏன் 10 மணிக்கு வந்து எனக்கு கெட்டு போயிடுவியா? சோம்பேறித்தனம் இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? சோம்பேறியானவன் கந்தைகளை உடுத்து வைப்பானா, கிழிஞ்ச சட்டை தான் போடுற மாதிரி ஆகும் கடைசியில். ஏன்னா நீ யாரு? சோம்பேறி. ஒரு வேலைக்கு லாய்க்கு கிடையாது. இருந்த இடத்துல எல்லாம் செய்யணும். மற்றவனை பார்த்து பராமப்படுறது, அவன் அப்படி இருக்கிறான், அவன் நல்லா இருக்கிறான், அவன் அந்த இருக்கிறான், இவன் இவ்வளோ சம்பளிக்கிறான், அவன் அது பண்ணுறான். ஏன் நீ சோம்பேறி? அவனை பார்த்து பராமப்படாத. அன்பானவர்களே, நான் எதுக்கு சொன்னேன்னா ஆலோசனைக்காக சொன்னேன். கோவிச்சிக்காதீங்க. கோவிச்சாலும் நான் கவலைப்பட மாட்டேன். கர்த்தர் என்கிட்ட சொன்னதை பேசுவேன். நான் இருக்கிறது வரை, சாகிறது வரை, ஜீவன் போகிறது வரை சத்தியத்தை சொல்லிட்டு தான் நான் ஜாவேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ கீழ்ப்படியதுனால வர லாபம் என்ன? கீழ்ப்படியதுனால என்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்குது? நம்ம கீழ்ப்படியதுனால எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இந்த அழைக்கப்பட்டது எதற்காக? தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, அநேக வார்த்தைகளை சொல்லியிருக்கிறேன். ஆலோசனைகளை தேவன் மூலமாக உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். மாமிசத்தில் ஒன்றுமே சொல்லலை. பிள்ளைகளையும் சரியாக நம்ம வளர்க்கணும். ஏன்னா சில பிள்ளைகள் பெற்றோரை அவமதிக்கிற நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாயிடும். அதான் நேற்று கூட வாசம் ஏசையா 45 சொல்கிறாரு, தாயை பார்த்து கேட்குறான், ஏன் என்னை பெற்றாய் அப்படின்னு ஒரு பிள்ளை கேட்குறானா. தகப்பனை பார்த்து ஏன் என்னை ஜெனிப்பித்தாயின்னு கேட்குறானா. நீ ஏன் உருவாக்குன? அப்படி கேட்கலாமான்னு கர்த்தர் வேதனைப்படுறாரு. இப்படிப்பட்ட பிள்ளைகளை அவனுக்கு ஐயோன்றார். படித்தவங்களோ படிக்காதவங்களோ, இன்னைக்கு படிக்காத தாய்மார சில பிள்ளைகள் ரொம்ப கேவலமாக பேசுது. படிக்காத தகப்பன்மார ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. உனக்கு ஒன்றும் தெரியாதுன்றாங்க. சும்மா ஓட்ட இங்கிலீஷ் பேசிக்கிட்டே எனக்கு ஒன்றும் தெரியாதுன்றாங்க. அருமையானவர்களே, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். பெற்றோர்களை அவமானப்படுத்தக்கூடாது. கடைசி உன்னோட வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம். பிள்ளைகளே, உங்களுக்கு தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வாயின் வார்த்தையை குறித்து ஒரு நாள் நம்ம கணக்கு கொடுக்கணும். தேவன் நிச்சயமாக சீக்கிரமாய் வரப்போகிறாரு. உலகத்தின் அநேக காரியங்களை நம்ம பார்க்குறோம். அதனால் அந்த வார்த்தைகள் எனக்கு தான். என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கக்கூடாது. நீ பேசின வார்த்தை எனக்கு தான், உனக்கு தான், நான் வேறு யாருக்கும் பேச மாட்டேன். கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுக்குறேன்னா சபைக்கு தான். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தான், எனக்கும் சேர்த்து தான். அது யாரையும் நம்ம பிளான் பண்ணி பேசுறது இல்லை, யாரையும் குற்றப்படுத்துறது இல்லை. அதுக்கு தகுந்தபடி நம்ம நடந்துக்க வேண்டாம். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாருக்கும் மத்தியில் கர்த்தர் ஒரு நாள் அவங்களை சும்மா விட மாட்டார். நிச்சயமாக ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே, இரக்கமுள்ள தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த நாள் ஆராதனை ஆசீர்வதித்தீர். அநேகருடைய ஜெபங்களை கேட்டீர். நல்ல வார்த்தைகளை கொடுத்தீர். ஆலோசனை கொடுத்திருக்கிறீர்.
அதன்படி நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்க எல்லா பிசாசின் தந்திரங்களை உலக பிரகாரமாக எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருகிற நண்பர்கள் மூலமாக, உறவினர் மூலமாக, உலகத்தின் மூலமாக ஆண்டவரை வருகிற எல்லா விதமான சாத்தானுடைய வல்லமைகளை, செயல்கள், எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. எங்கள் ஆசீர்வாதத்துக்கு எது தடையா இருக்கிறதோ எல்லா தடைகளை உடைக்கிற இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, ஆண்டவரே உங்களுடைய காரியத்தில் நாங்கள் சுறுசுறுப்பாக இருக்க, உங்கள் வரைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்க கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்துக்கு நீ அற்புதத்தை செய்யுங்க. இந்த 6 மாத காலமாக எங்களை நடத்தி வந்தீர் ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை நடத்துங்க ஆண்டவரே. எத்தனை சட்டங்கள் போட்டாலும் நாங்கள் உண்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாதை தெரிந்து கொண்டது போல ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் உண்மை விட்டு பின்வாங்காதபடி கர்த்தாவே கர்த்தர் எங்களை பார்த்துக் கொள்ளுங்க. இது யார் யாரெல்லாம் கேட்டார்களோ எல்லாருக்கும் இந்த வார்த்தை பிரயோஜனமா இருக்கட்டும் ஆண்டவரே, ஒரு எச்சரிப்பாக கூட இருக்கட்டும் ஆண்டவரே. பிசாசு இதன் மூலம் கோபத்தை கொண்டு வந்தால் அதை கடிந்து கொள்கிற இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, ஒரு வார்த்தைக்கு வல்லமை உண்டு. இந்த வார்த்தை எங்களை ஆசீர்வதிக்கும், அதை எங்களை சரியான வழியில் நடத்தும் கர்த்தாவே. பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. பேர் பேராய் தனித்தனியாய் குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.